ஹே காய்ஸ், திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். யூடியூப் வந்து ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸி தான். தெரியாத பர்சன்ஸ் எல்லாம் நினச்சிட்ருக்கிறது யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏர்னிங் வரும், மானிட்டேஷன் ஆகி அப்படின்னு நினச்சிட்ருக்கிறது. ஆனால் அது அப்படி இல்லவே இல்லை. மற்ற பிளாட்ஃபார்ம் போல் இல்லை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது போல் இல்லை. யூடியூப் வந்து ரொம்பவே கஷ்டம், ரன் பண்ண ரொம்பவே கஷ்டம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பாதியிலே விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் உண்டு. 90% நானும் அப்படி தானே நினைக்கிறேன். நம்மளாலே ரன் பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வேணும் இல்லை. அதுக்கு கண்டென்ட் எப்படி, வெளியே நம்ம எங்கேயாவது போனால் நிறைய கண்டென்ட் கிடச்சோம். வீட்டில் இருந்து பண்ணுறவங்களுக்கு யூடியூப்பு கண்டென்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ரன் பண்ண கஷ்டமாக இருக்க, டெய்லி விட்டுட்டு போனோம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு தான் நான் யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர் கொண்டு வரது ஈஸி தான், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டலாம். ஆனால் இந்த வாட்ச் கவர் தான் யாரும் ரொம்பவே கஷ்டம். உள்ளவங்களுக்கு 3 மந்த்லேயும் வாட்ச் கவர் யார் இருக்குது. சிலருக்கு 1 இயர் ஆனாலும் யாராது. 1 இயரை மேலே ஒரு சேனலை வச்சிட்ருக்கிறது சரியில்லை. அடுத்து நியூ ஆர்ட்டு ஸ்டார்ட் பண்ணியது தான் கொள்ளலாம். நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்க யூடியூப்பில். அப்போ நினைப்பாங்க ரீல்ஸு பயங்கரமான ரீல்ஸில் வந்து வியூஸோ வாட்ச் கவரோ யாரவே செய்யாது. நம்மளோட ஓன் கண்டென்ட்டு அதுக்கு தான் வந்து வியூஸ் செய்யாரோம். அப்படியே ரீல்ஸ் போடுறது ஜாலிக்கு போடுறதா காணும். அதே இப்போ 2025ல் ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அடுத்தவங்கள வீடியோ வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகாது. அப்புறம் ஏஐ வீடியோவுக்கு மானிட்டேஷன் ஆகாது. அப்புறம் அடுத்தவங்களோட வாய்ஸ் வச்சு கொடுக்குறது, அப்படி இப்படின்னு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒன்றுமே மானிட்டேஷன் ஆகாது. நம்மளோட ஓன் கண்டென்ட் அப்புறம் நம்மளோட ஓன் வாய்ஸ் கொடுத்து இருக்கவங்களுக்கு தான் மானிட்டேஷன் ஆகும். ஆனால் பல யூடியூபர்ஸ் இதில் வந்து நிலச்சி நிற்காங்க, நல்ல ஏர்னிங் பார்த்துட்டு. எல்லாத்துக்கும் ஒரு லக்கு வேணும் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து சொன்னால் நம்பவே மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏர்னிங் வருதா சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் தான் கொடுக்கணும். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களே தெரியும் ஏர்னிங் வருதா இல்லையானு. பிகாஸ் ரூல்ஸ் எல்லாம் நிறைய உண்டுல்ல. அது மற்ற பிளாட்ஃபார்மோட யூடியூப் தான் பயங்கர ரிஸ்க்கான ஒன்று. இதில் நிலச்சி நிற்கவங்க எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்ல ரிஸ்க் எடுத்து தான் நிலச்சி நிற்காங்க இப்போ. ஆனால் சிலர் என்ன தான் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. ஏதோ நம்ம போய் சொல்லிய மாதிரியே ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஏர்னிங் வருமா காணும், சும்மா டைம் பாஸ் பண்ணவா எல்லோரும் இருக்காங்க அப்படி இப்படின்னு. அது வந்து எப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். முன்னேற்றம் வராதவங்க அதை விட்டு போவாங்க, மற்றவங்க இருப்பாங்க. அப்படி புது புது சேனலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரன் ஆகும் வரைக்கும். நல்லாவே லக் உள்ளவங்களுக்கு ஒரு சேனல்லே கொஞ்சம் ரன் ஆகும். இது எதுக்கு சொல்லிங்கன்னா, புதுசாட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போல யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு வேண்டி தான் நான் இதை சொல்லி. கண்டென்ட் கிடைக்க தான் ரொம்பவே கஷ்டம் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வெளியே அங்கே அவுட்டிங்கு ஷாப்பிங் அப்படி இப்படின்னு போனால் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைக்கும். இது வீட்டில் இருந்தால் கண்டென்ட் கிடைக்காது, வீடியோ அப்படி போகும். நம்ம எல்லாம் ரன் பண்ணி போகிறது கஷ்டம்தான். சரி பார்ப்பேன், ட்ரை பண்ணலேன்னு வேண்டாமே. ஸோ புதுசாட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவங்க நல்ல கான்ஃபிடென்ஸோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் மேக்ஸிமம் எல்லோரும் மாறியாச்சு. ஆனால் ஒரு சிலர் என்ன மாதிரி உண்டு, மற்றவங்க அதை சொல்லுவாங்க, இல்லை ரிலேஷன் அதை சொல்லுவாங்க, அவங்க இது சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு இது பண்ணிகிட்டே லைஃப்பில் வந்து ஒன்றுமே மூவ் பண்ணாமல் அப்படியே போகிறது. நம்ம வந்து தப்பு பண்ணாத வரைக்கும் எந்த பயப்படணும் இல்லைங்களா. விலாகுன்னு சொல்கிறது நிறைய பேர் இப்போ ரெகுலராக சோசியல் மீடியாவில் நிறைய பேர் மேக்ஸிமம் இந்த ஜென்ரேஷன் இருக்க தான் செய்யணும். முன்னாடி உள்ளவங்க பாட்டிமார்களே நிறைய பேர் இருக்காங்க சோசியல் மீடியாவில். பின்ன மாமியார் மருமகள் சேர்ந்து வீடியோஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நார்மல். ஆனாலும் கூட சொல்லவே வேண்டாம். நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம், அதுவும் நமக்கு ஊர்லன்னு சொல்லும்போ அவங்க அதை சொல்லுவாங்களோ இதை சொல்லுவாங்களோ அப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இல்லை என்ன போலையெல்லாம் ஒரு சிலர் வந்து அப்படியே முடங்கி கிடைக்கிது. இதை மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்க்கவும் செய்யாது, அப்படி மடித்து ஏறிக்கிது. நானும் அப்படி தான் பல வருஷம் வந்து அப்படின்னா படித்து முடிச்சுட்டு ஏதாச்சும் ஜாப் போகலான்னு பார்த்தா அதுக்கு என்னோடய சிச்சுவேஷனுக்கு முடியாது. நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் உண்டு. ஸோ அதனால் என்னால் ஜாப் போக முடியாது. மற்றபடி டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை.
இது எவ்வளோ தூரம் போகுன்னு தெரியல, இதுவரை இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்.